நம்மளை பற்றி ஒருத்தன் ட்ரோல் பண்ணுறான்னா நம்ம செய்கிறத அவன் பார்க்குறாங்கிறதுனால தானே ட்ரோல் பண்ணுறான். இல்லைன்னா அவன் ஏன் ட்ரோல் பண்ண போகிறான்? மேக்ஸிமம் அப்பா தான் எங்களுக்கு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரிட்டிசிசம். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் எங்களுக்கு ஆசான். இப்போல்லாம் அதான் இப்போ இந்த செல்ஃபி கல்ச்சரா இப்படி வந்து இல்லை சார் செல்ஃபி அப்படின்னு வந்து மேலேயே விழுந்து செல்ஃபி எடுக்கிற கல்ச்சர் இன்னைக்கு. எங்க அப்பாவும் எடுத்துருவாரு செல்ஃபியை, கேமராலாம் தூக்கி போட்டு உடைக்க மாட்டாரு, அதனால செல்ஃபி எடுத்துருவாரு எங்க அப்பா. விஜய் சேதுபதி when I was doing தர்மதுரை, அப்போ நான் பண்ணிக்கிட்டு இருந்த நாடகம் ஈவாக்கான்னு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், அதை பார்க்க வந்தாரு. வந்துட்டு 7வது ரோல போய் உட்காந்துட்டாரு. என்னங்க இங்க உட்காந்து பாக்குறீங்க, முன்னாடி வாங்கின நீங்க என்ன நல்லா எனக்கு பார்க்க முடியும். நாங்க பர்ஃபார்ம் பண்ற எல்லா நாடகத்துக்கும் முந்தின நாள் கிராண்ட் ரிஹர்சல்னு ஒன்று நடக்கும், வித் லைட்ஸ் அண்ட் சவுண்ட் எல்லாமே பக்காவா. அடுத்த நாள் எப்படி பண்ண போறோமோ ஓரளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கிராண்டுக்கு வந்துருவார், வந்தே ஆகணும். நான் வச்ச ரூல் அது, என்னை விட சுரேஸ்வர் வச்ச ரூல். சார் தயவுசெய்து வந்துருங்க கிராண்டுக்குன்றவார். வந்து அதில் பார்த்து கரெக்ஷன்ஸ். பாக்யராஜ் சார் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து 2 நாடகம் பேக் டு பேக் போட்டோம். நான் அவரை இன்வைட் பண்ணது எந்த பிளேக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ வாங்க, 3:45 வந்துட்டார். ஃபஸ்ட்டு பிளே முடிஞ்சிருச்சு. அங்கிள் பேச வரீங்களா, என்ன நீங்கள் கிளம்பணும்னு. 2ஆம் ட்ராமா முடிச்சுட்டு தான் நான் போகிறேன். 5 மணி நேரம். மணிரத்னம் அங்கிள் வந்து இப்போ இந்த சாருகேசிங்கிற நாடகம் அப்பா போட்டுட்டு இருக்கிற நாடகத்தில் நானும் அப்பப்போ ஐ பர்ஃபார்ம். அன்னைக்கு மணி அங்கிள் வந்த அன்னைக்கு ஐ பர்ஃபார்ம்டு. முடித்தோடனே மேடையில் எல்லாத்தையும் ஏதோ பேசிட்டு மது அமேசிங் அப்படின்னு திரும்பினார். அவ்வளோதான். எனக்கு அப்படியே ஒரு 4 பேர் அது உள்ளே போய் பார்த்துட்டு ஓ இந்த அம்மா சொல்கிறதுல உண்மை இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல, எனக்கு அந்த 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கன்னா போதும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாற்றுவார், பட் அதுக்கு அடுத்த நாள் கிடைக்கும் பாருங்க இம்பேக்ட்டு. அதான் எக்ஸ்பீரியன்ஸ். கிரிட்டிசிசம் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயத்தில். சும்மா நீ பெஸ்ட்டு நீ பெஸ்ட்டு நீ பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுங்க, கெட்டு போயிடும். முதல்ல சண்டை போடுவாரு, சண்டை போடுவாரு. அப்படி இல்லை எல்லாம் ஆரம்பிப்பாரு. இதான் மாத்து, ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன கேளுன்னு. கரெக்டா என் நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆகிடும். அதான் சொன்னாத அப்படின்னு வர்றதுக்கு அப்புறமா பட் இல் டேக் இட். சின்ன வயசுல வந்து இந்த செல்ஃபி கல்ச்சர் கிடையாது, பட் நிறைய வந்து இந்த ஆட்டோகிராஃப் வைஜி வைஜி வைஜி, அதான் எனக்கு சிரிப்பு வரும். உங்களுடைய நாடகத்தை பார்த்து இப்போ இருக்கிற செலிபிரிட்டிஸ், உங்களுக்கு பிடித்த செலிபிரிட்டிஸ் மறக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? நிறைய பேர் இப்போ எங்க நாடகங்களை வந்து பார்த்துருக்காங்க. ஓவர் த 11 இயர்ஸ் நான் சொல்றேன். சுஹாசினி ஆண்டி வந்திருக்காங்க, சரத்குமார் சார் வந்திருக்காங்க, அப்புறமா பாக்யராஜ் சார் அண்ட் பூர்ணிமா ஆண்டி ஒரு நாடகம் எங்களது மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நான் ஐ ஹாவ் டு கிவ் இட் டு தெம். ராமு அங்கிள், அதாவது ராம்குமார் அவர்கள் பெரிய வீட்டிலேருந்து, தட் இஸ் சிவாஜி சார் வீட்டிலேருந்து, அவங்க பையன் துஷ்யந்த். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி when I was doing தர்மதுரை, அப்போ நான் பண்ணிக்கிட்டு இருந்த நாடகம் ஈவாக்கான்னு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர், அதை பார்க்க வந்தார். வந்துட்டு 7வது ரோல போய் உட்காந்துட்டாரு. என்னங்க இங்கே உட்காந்து பார்க்குறீங்க, முன்னாடி வாங்கின நீங்க என்ன நல்லா எனக்கு பார்க்க முடியும். அப்புறமா வரேன். நார்மலாவே ஒரு டவுன் டு பர்சன். அது மாதிரி ஜெயராம், அவர் வந்து அவ்வளோ அருமையா எங்க நாடகத்தை பாராட்டிட்டு போனாரு. மாதிரி பல பேர். பாக்யராஜ் சார் இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து 2 நாடகம் பேக் டு பேக் போட்டோம். 4 PM ஒரு இந்த காமெடி, ஹாரர் காமெடி. 7 PM ஹாரர் காமெடி பேர் ராரா, அவுட் அண்ட் அவுட் காமெடி. 7 PM லக்ஷ்மி கல்யாண வைபவமே. நான் அவரை இன்வைட் பண்ணது எந்த பிளேக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ வாங்க, 3:45 வந்துட்டார். ஃபஸ்ட்டு பிளே முடிஞ்சிருச்சு. அங்கிள் பேச வரீங்களா, என்ன நீங்கள் கிளம்பணும்னு. 2ஆம் ட்ராமா முடிச்சுட்டு தான் நான் போகிறேன். 5 மணி நேரம். கிரேட் கிரேட். 4 PM to 9:30 யார் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்? 2 ட்ராமாவையும் பார்த்து முடிச்சுட்டு மேடை ஏறி 2 ட்ராமாவில் இருக்கிற விஷயங்களை பற்றி அவ்வளோ அழகாக எங்களுக்கு பேசினார். அதெல்லாம் வந்து பாக்யராஜ் அங்கிள் மாதிரி ஒரு ஜயண்ட் ஸ்க்ரீன் பிளே கிங், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு 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 ஐகான் உட்காந்து 5 மணி நேரம் நாடகம் 2யும் பேக் டு பேக் பார்க்குறதுன்னா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். அது இப்போ சமீபத்தில் எங்களுக்கு நடந்ததில் ரொம்ப பெரிய ஒரு பெருமை. அது பாக்யராஜ் அங்கிள் வந்து அது மாதிரி பல பேர். மணிரத்னம் அங்கிள் வந்து இப்போ இந்த சாருகேசிங்கிற நாடகம் அப்பா போட்டுட்டு இருக்கிற நாடகத்தில் நானும் அப்பப்போ ஐ பர்ஃபார்ம். அன்னைக்கு மணி அங்கிள் வந்த அன்னைக்கு ஐ பர்ஃபார்ம்டு. முடித்தோடனே மேடையில் எல்லாத்தையும் ஏதோ பேசிட்டு மது அமேசிங் அப்படின்னு திரும்பினார். அவ்வளோதான். எனக்கு அப்படியே உடனே நம்ம வந்து நம்மளாம் என்ன நினைப்போம், அடுத்த செகண்ட் நம்ம மணிரத்னம் படத்தில் நம்ம போய் நடிச்சிட போகிறோன்னு அந்த எண்ணம் நம்மளுக்கு வந்துடும். பட் அவர் அதை சொன்னதே எனக்கு வந்து இட் வாஸ் அ கிரேட் பிளெஸிங். ஹாசினி ஆண்டி ஓப்பன்
அப்ரிசியேஷன் தான் எப்போ என் ட்ராமா. அது எல்லாம் எங்க ட்ராமாவும் சரி அப்பா ட்ராமாவும் சரி விடாம வந்து பார்த்துருவாங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்து அந்த ஸ்கூல் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த 80s 90s, அவங்களுக்கு அது பிடிக்கும். சரத்குமார் சார் எனக்கு தெரியக்கூட தெரியாது அன்றைக்கி அவர் வரப்போறாருன்னு. வந்து உட்காந்து ட்ராமா பார்த்துட்டு மேடை ஏறி அவ்வளோ நல்லா பேசினார். தேவா அங்கிள் எங்கள் ட்ராமாக்கு மியூசிக்கே போட்டிருக்காரு. ஓகே, எங்களுக்கு அது பெரிய பெருமை. ஃபர்ஸ்ட் பிளே சக்திக்கு அனிருத் மியூசிக் போட்டார். சிவசம்போங்கிற நாடகத்துக்கு எம்எஸ்வி மியூசிக் போட்டார். பெருமாளேங்கிற நாடகத்துக்கு தேவா சார் மியூசிக் போட்டார். தேவா சார் சொல்லியே போட்டாரம்மா, நான் 2 தலைமுறைக்கு போட்டுட்டேன் மியூசிக். எங்கள் தாத்தா காலத்துலேயும் ஒரு ட்ராமாக்கு எங்கள் ட்ராமாக்கு போட்டிருக்காரு, அப்பாவுக்கும் வாசிச்சிருக்காரு, இது 3வது தலைமுறைமா அப்படின்ட்டே போட்டார். அவரோட பாட்டே திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா அவரே பாடினார், லிரிக் மாற்றி. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் வந்து ராதாரவி அங்கிள் விடாம என்னைக்கே இனாகிரேட் பண்ணிட்டியா, எந்த ஷோக்கு நான் வரணும் வந்துடுறேன், ஒன்று விடாம ஹீ வில் கம். லக்ஷ்மி ஆண்டி பொண்ணு ஐஸ்வர்யா, அத்தனை பேரும் யூ நேம் இட் தே வில் ஆல் கம். அந்த காலத்து நடிகர்கள். அப்படி நான் பார்த்து இந்த காலத்து நடிகர் வந்தது விஜய் சேதுபதி. ஐ வாஸ் வெரி, பிகாஸ் அவர் ஒரு மேடை பயிற்சி பெற்ற ஒரு நடிகருங்கிறதுனால அவருக்கு அந்த ஸ்டேஜ் மேலே இருக்கிற அந்த. பட் இந்த அவங்க விஜய் சேதுபதி சாரோட ஏஜ் குரூப்ல அவரு மட்டும்தான் வந்திருக்காரா? அந்த செட் ஆஃப் பீப்புளில் விஜய் சேதுபதி தான் வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் சிவாஜி வீட்டிலேருந்து துஷ்யந்த், பிகாஸ் இஸ் லைக் அ பிரதர் டு மீ, அவர் வருவார் எல்லா ட்ராமாக்கும். மற்றபடி இந்த குரூப் ஆஃப் பீப்புளில் தனுஷ் வந்திருக்காரு. ஹி ஹஸ் வாட்ச்ட் அவர் பிளே. மற்றபடி இந்த செட் ஆஃப் ஃபீமேல் ஆக்ட்ரஸ், ஃபீமேல் வந்து அதான் சொல்கிறேன், அவங்கெல்லாம் தான் நான் சொன்ன லேடிஸ் தான் இப்போ இருக்க. ஓகே. ஸோ பாராட்டுகள் ஒரு சைடு, நார்மலாகவே இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரோல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? லைக் யூ வில் என்ஜாய் ஆர் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க கூட மாட்டேன். ஓகே. இன்னொன்று, நம்மளை பற்றி ஒருத்தன் ட்ரோல் பண்ணுறான்னா நம்ம செய்கிறத அவன் பார்க்குறாங்கிறதுனால தானே ட்ரோல் பண்ணுறான். இல்லைன்னா அவன் ஏன் ட்ரோல் பண்ண போகிறான்? அப்போ ஏதோ அதில் விஷயம் இருக்குது. அவன் ட்ரோல் பண்ணுறதுனால ஒரு 4 பேர் அது உள்ளே போய் பார்த்துட்டு, ஓ இந்த அம்மா சொல்கிறதுல உண்மை இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல. எனக்கு அந்த 4 பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கன்னா போதும். ஸோ அப்பா வந்து உங்கள் நாடகத்துக்கு நிறைய பாராட்டு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் கிரிட்டிசைஸ், இல்லை இது நல்லா இல்லை, இதை நீங்கள் மாற்றிக்கணும், அந்த மாதிரி? மேக்ஸிமம் அப்பா தான் எங்களுக்கு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரிட்டிசிசம். ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் எங்களுக்கு ஆசான். ஸோ அவர் சொல்கிறத கேட்கணும். 2வது, அவர் கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணுவார். எல்லா நாடகமுமே நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுற எல்லா நாடகத்துக்கும் முந்தின நாள் கிராண்ட் ரிஹர்சல்னு ஒன்று நடக்கும். வித் லைட்ஸ் அண்ட் சவுண்ட் எல்லாமே பக்காவாக. அடுத்த நாள் எப்படி பண்ண போகிறோமோ ஓரளவுக்கு அந்த அளவுக்கு நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கிராண்டுக்கு வந்துடுவார், வந்தே ஆகணும். நான் வச்ச ரூல் அது, என்னை விட சுரேஸ்வர் வச்ச ரூல். சார் தயவுசெய்து வந்துருங்க கிராண்டுக்குன்றுவார். வந்து அதில் பார்த்து கரெக்ஷன்ஸ், நடுவில் ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 தடவை வருவார், கரெக்ஷன்ஸ் கொடுப்பாரு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாற்றுவார். பட் அதுக்கு அடுத்த நாள் கிடைக்கும் பாருங்க இம்பேக்ட். அதான் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அது இப்போ நாங்களுமே அவர் பண்ணுறதை பார்த்து கற்றுக்குறோம். பட் அட் த சேம் டைம் அவர் அதை கொண்டாந்து அதை சொல்லி கொடுக்கும்போது இல்லை, இட் வில் ஹேவ் இட்ஸ் இம்பேக்ட். சொல்லுவார், பார்த்தியா நான் சொன்னேன், பார்த்தியா ஒர்க் அவுட் ஆச்சா, இதை கட் பண்ணு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படிங்கிறதெல்லாம். அது டெஃபினட்டாக உண்டு. கிரிட்டிசிசம் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயத்துல. சும்மா நீ பெஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுங்க, கெட்டு போயிடும். அதே மாதிரி நீங்க சாருக்கு வந்து சொல்லிருக்கீங்க, அஃப்கோர்ஸ் நீங்க இதை வந்து கொஞ்சம் மாத்தணும், அதை அவர் எடுத்துப்பாரா? முதல்ல சண்டை போடுவாரு. அப்படி இல்லை, எல்லாம் ஆரம்பிப்பாரு. இதான் மாத்து, ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன கேளுன்னு. கரெக்டா என் நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆகிடும். அதான் சொன்னாத அப்படின்னு வர்றதுக்கு அப்புறமா பட் இல் டேக் இட். அது இனிஷியலாக அது எல்லா நடிகர்களுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தானே. எந்த கலைஞன்ட்டே நீங்கள் போய் சொன்னீங்கன்னா உடனே எடுத்துட்டுருவாங்களா? பட் இருந்தாலும் அவர் கேட்குறாரு, நம்ம மகள் ஹீலாஸ்க் பிடிச்சதா, நல்லா இருந்ததா, என்ன எங்கள் லெங்க் இருக்கா, நான் அதை நாங்கள் ஓப்பனாக நானும் சரி எங்கள் அம்மாவும் சரி சொல்லிவிடுவோம். இதான் கொஞ்சம் குறைங்க லெங்க்த்தை, இந்த இடத்துல கட் பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். ஓகே. ஸோ தாத்தாலேருந்து அப்பா, அதுக்கப்புறம் நீங்கள், ஸோ எல்லாருமே வந்து நம்ம மட்டும் இல்லாமல் கூட இருக்கிறவங்களையும் வளர்த்து விடணும் அப்படின்னு ஒரு பாலிசியோட இருக்கீங்க இந்த நாடகத்துறையில், மீடியா துறையில். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட நாடகத்துறையில் யாராச்சும் வந்தாங்கன்னா, லைக் இப்போ ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, தே கேன் ஜாயின். அஃப்கோர்ஸ், மோஸ்ட் வெல்கம். ஓகே. இங்கே கிடைக்கிற பயிற்சி நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கிட்டாலும் கிடைக்காது. பிகாஸ் திஸ் இஸ் ஹேண்ட்ஸ் ஆன் லைவ் வொகேஷனல் ட்ரைனிங். இட்ஸ் ஆன் த ஃபீல்ட் யூர் லேர்னிங். ஸோ இதில் கிடைக்கிற பயிற்சி வந்து இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து இங்கே பயிற்சி பெறணும். அது இட் வில் பி ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் தெம் இன் த ஃபியூச்சர், ஈவன் டு ப்ரெசென்ட் அ யூடியூப் வீடியோ.
இட் வில் பி ஸோ யூஸ்ஃபுல். ஹவு டு கம்யூனிகேட், ஹவு டு மாடுலேட், எதை எப்படி சொல்லணும், யார்கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் கற்றுக்கலாம் மேடைக்கு வந்தால். அப்பா வந்து நிறைய இடத்துல பார்த்து நீங்க வியந்து இருப்பீங்க, ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பீங்க, ப்ரௌட் மூமெண்ட்லாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டரா ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஃபேன்ஸ் அந்த மாதிரி வருவாங்க, ஆட்டோகிராஃப்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் நடந்திருக்கா? நிறைய, இன்னி வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து இப்பெல்லாம் அதான் இப்போ இந்த செல்ஃபி கல்ச்சரா இப்படி வந்து இல்ல சார் செல்ஃபி அப்படின்னு வந்து மேலேயே விழுந்து செல்ஃபி எடுக்கிற கல்ச்சர் இன்னைக்கு. எங்க அப்பாவும் எடுத்துருவாரு செல்ஃபியை, கேமராலாம் தூக்கி போட்டு உடைக்க மாட்டாரு, அதனால செல்ஃபி எடுத்துருவாரு எங்க அப்பா, வேற வழி இல்லை. அதனால அதை பண்ணும்போது அந்த அந்த க்ரௌட் ஒருத்தர் எடுத்தா என்ன ஆகும், ஒரு 10 பேர் வந்து போட்டோ எடுக்க வந்துருவாங்க, கூடவே வந்துருவாங்க. ஸோ வேற வழி கிடையாது. அந்த டைம்ல நான் எங்க அம்மாலாம் அப்படி நாசூக்கா ஒதுங்கிடுவோம், ஒதுங்கிட்டு வெயிட் பண்ணி உட்காந்து பார்ப்போம் என்ன நடக்குது. அதுக்கப்புறம் இப்போ என்ன மேம் அப்படின்னு என் கூடயும் செல்ஃபி வருதா, எங்க அம்மா அப்படி ஒதுங்குவாங்க, 2 பேரும் செல்ஃபி எடுத்து முடிங்க, அதுக்கப்புறம் நான் வந்து ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்வாங்க எங்க அம்மா. சின்ன வயசுல வந்து இந்த செல்ஃபி கல்ச்சர் கிடையாது, பட் நிறைய வந்து இந்த ஆட்டோகிராஃப் வைஜி வைஜி வைஜி, அதான் எனக்கு சிரிப்பு வரும். ஏன்னா எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லி தான் பழக்கம். பட் இவரை சினிமா இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் இவரை வைஜின்னு தான் தெரியும். வைஜிஎம் அஃப்கோர்ஸ், பட் வைஜி வைஜின்னு அந்த ஃபேன்ஸ் கூப்பிடுறது வந்து அந்த வைஜி தலைவா வைஜி வைஜி வைஜி. ஸோ மச் ஸோ தட் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எல்லாருக்குமே ஒரு தடவை ஏதோ நாங்கள் எங்கே we had gone for a holiday all of us together, and அங்கே அந்த க்ரௌடு வந்து நண்பா வைஜி அப்படின்னு கத்திட்டாங்க, ஃபுல் க்ரௌட். இந்த பசங்களுக்கா சிரிப்பு வந்துடுது. எங்களோட வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், தே லைக் சிப்ளிங்ஸ் டு மீ. அன்னிலேருந்து அந்த குழந்தைங்க இப்போ வரைக்கும் தே க்ரோன் அப், தே ஹேவ் சில்ட்ரன். எங்கள் அப்பாவை பார்க்கச்ச அவரை வந்து அவங்க பசங்க கிட்ட அறிமுகப்படுத்தும் கூட இதுதான் நண்பா வைஜி அப்படின்வாங்க. வைஜிஎம் தாத்தா மகேந்திரன் அங்கிள் அதெல்லாம் கிடையாது, நண்பா வைஜி தான் பேர். எங்க குரூப்லயே இவருக்கு பேரு நண்பா வைஜி. ஏன்னா அதை ஒரு 4-5 ஃபேன் கத்திட்டாங்க ஒரு தடவை, அன்னிலேருந்து அதான். ஸோ அந்த வைஜிங்கிற அந்த இனிஷியல் தான் பயங்கர ப்ராமினெண்டா அப்போ கத்துவாங்க. அதை கத்தும் போது எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே சிரிப்பு வந்துடும். ஏன் இனிஷியல் போய் இப்படி கத்திட்டு இருக்காங்க எல்லாரும், but then you will understand that the love for the artist and the love for the person is much more அப்படிங்கிறது போக போக புரிஞ்சுக்கிட்டேன்.